என்ன அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நாளையும் எனக்கு இன்னொரு நாளையும் கூட்டி கொடுத்து உங்களோடு கூட இந்த காலைக்கதிர் நிகழ்ச்சி வாயிலாக இணையும்படி செய்த தேவாதி தேவனுக்கு நன்றியும் துதியும் சோஸ்திரத்தையும் செலுத்துகிறேன். அதே சமாதானத்தின் வாழ்த்துதலையும் உங்களுக்கு கூறுகிறேன். இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதிய மாதத்திலும் கூட தேவன் நம்ம எவ்வளவு அன்பாய் எவ்வளவு கிருபையாய் நடத்துகிறார்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மளால என்ன செய்ய முடியும், உணர முடியும். நம்ம ஆகாரம் உண்ணும் பொழுதும் அல்லது நம்ம வேலைக்கு சென்று திரும்பி வரும் பொழுதும் தேவன் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுதும் தேவன் நம்ம இவ்வாறாக வழி நடத்துகிறார் என்பதை நம்மளால உணர முடியும். இன்னைக்கு வருகிறது 1 யோவான் 1:7. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதுல எவ்வளவு பெரிய பெரிய விடுதலை வாக்கு தத்துவம் நமக்கு இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும், ஒரு பாவம் 2 பாவம் இல்லைங்க, சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஒரு முதியவர் என்ன செஞ்சார்னு சொன்னா, மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருந்தார். அவருக்கு பார்வை திறன் குறைந்து போச்சு, பார்வை இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர் மருத்துவமனையில தனிமையா இருக்கும்போது பல யோசனைகள் அவர் மனதை என்ன செஞ்சுன்னா ஒவ்வொரு நாளும் வாட்டி கொண்டிருந்தது. அவர் என்ன செய்வதுன்னு தெரியல, அவருக்கு நிம்மதி இல்லாம இருந்துச்சு. அந்த நேரத்துல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவரை பார்ப்பதற்காக அவருடைய பேரன் என்ன செய்வான்னு சொன்னா, மருத்துவமனைக்கு வரும் பொழுது அவன் கையில இருந்த அவன் நண்பன் அவனுக்காக கொடுத்த ஒரு வேதாகம் இருந்துச்சு. அந்த வேதாகமத்தை என்ன செஞ்சான், வாசிக்க ஆரம்பிச்சான். அன்னைக்கு வாசித்த அந்த வசனம் தான் யோவான் 1 யோவான் 1:7. அந்த வசனம் என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கும், சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப தாத்தா சொன்னாரு, இன்னொரு தடவை வாசி அப்படின்னு கேட்கிறாரு. திருப்பி அந்த மகன் என்ன செய்யறான், பேரன் இன்னொரு தடவை வாசிக்கிறான். இன்னொரு தடவை வாசிக்கும் போது, இது உண்மையா சொல்றியா, எப்படி இப்படிதான் இருக்குதா அந்த பைபிள்ல, இந்த வார்த்தை அப்படியே இருக்குதா அப்படின்னு கேட்கிறான். ராமா அதே மாதிரிதான் இருக்குது அப்படின்ட்டு அவன் சொல்றான். அவன் அப்படி சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி ஒரு வசனம், இப்படி ஒரு வார்த்தையா, அப்படியா அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி திருப்பி வசனங்களை வாசிக்க ஆரம்பித்தார். வாசிக்க சொல்லி சொல்லி கேட்டு, அப்ப அவர் கடைசியா என்ன சொல்றாருன்னா, அதை திருப்பி அவர் யோசித்து பார்க்கிறாரு. நம்முடைய பாவங்கள், அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்குதா, நம்மை சுத்திகரிக்குதா. அப்போ அவருடைய ரத்தம் அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெருசு, நமக்காக ரத்தம் சிந்துறாரு அப்படின்னு சொல்லி அவர் மனதுல ரொம்ப அவர் மேல அன்பு அதிகமாக வந்து ஆண்டவர் அதிகமாக நேசிக்க ஆரம்பித்து ஆண்டவரத்துல என்ன செய்கிறாரு, விசுவாசம் வைத்து ஆண்டவரத்துல ஜெபிக்கிறாரு. என்னை மன்னிச்சிருங்க, ஒருவேளை நான் மரணம் அடைந்தாலும் கூட உடைய பசுத்தை நான் பெற்றவனாக, உடைய சுத்திகரிப்பை நான் பெற்றவனாக நான் இந்த மருத்துவமனையிலிருந்து போகலாம்னு சொல்லி அவர் இருக்கிற நாளெல்லாம் மருத்துவமனையில அவர் வேண்டிக் கொண்ட ஜெபம் அதுவாக இருந்தது. அது மாத்திரம் இல்ல, அவர் ஒரு காரியத்தை தன்னுடைய பேர்கிட்ட சொல்லிட்டு போவாங்க. என்ன சொல்லுவாருங்கன்னு சொன்னா, எல்லாரும் உன்னை கேட்பாங்க, உங்க தாத்தா எப்படி மரித்து போனாங்க அப்படின்னு சொல்லி யாராவது வந்து கேட்டா, அல்லது உங்க அம்மா வந்து கேட்டா என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லினா, தாத்தா சாகும் பொழுது எப்படி இருந்தார் என்று கேட்டால், என் தாத்தா பரிசுத்தமாகி மரித்தார் என்று சொல்லு. ஏன் சொன்னா, அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்ற அந்த வார்த்தை அவர் அதிகமாக விசுவாசித்தார். அதனால அவர்கிட்ட சொல்ல வேண்டிய வார்த்தை எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா, என் தாத்தா பரிசுத்தமாகி. ஏன் சொன்னா, ஆண்டுடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. எப்பேற்பட்ட பாவிகளா இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவத்துல நம்ம இருந்தாலும், அவர்கிட்ட நம்ம போய் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, என்னுடைய பாவத்திற்கு பரிகாரியான கர்த்தர் நீர் ஒருவரே என்று சொல்லி அவர்கிட்ட நம்ம போகும் பொழுது, அவரை நம்பி அவரை விசுவாசித்து நீங்களும் நானும் போகும் பொழுது, அவர் ரொம்ப அழகா அவர் சொல்றாரு பாருங்க. அவங்க தாத்தா சொல்றாரு, யாராவது உங்க அம்மா கூட கேட்டாங்கன்னு நீ சொல்லுங்க, நாங்க தாத்தா பரிசுத்தமாகி மரித்தாருன்னு சொல்லி. நம்முடைய பழைய ஜீவியங்கள் எல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சாலும் கூட நம்ம மாற்றப்படுகிற ஜீவியம், நம்மை சுத்திகரிக்கிற காரியம், நம்முடைய இருதயத்துல தேவன் வாசம் பண்ணுவதற்கு நாம் அவரை உள்ளே அழைப்பதற்கு அவர் வாசல் கதவை தட்டுகிறார். நீங்க அழைச்சிங்க அப்படின்னு சொன்னா அவர் உள்ளே வந்து உங்களோடு கூட இருந்து உங்களை உங்களோடு கூட போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் நம்மை பரிசுத்தமாக்க காத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த நாளில
நான் பாவியிலும் பாவி பிரதான பாவியா இருக்கிறேன் என்று சொல்லி பவுல புஸ்தகம் பாடுவது போல யாராவது அப்படி நினைத்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே, நீர் என்னை பரிசுத்தமாக்கும், இந்த ரத்தமே இல்லாமல் எங்களை எதுவும் சுத்திகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம அவருடைய பாத்துல போச்சுன்னா அவர் நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை சுத்திகரித்து நம்முடைய ரத்தாம்பர சிவப்பா இருந்த பாவங்களை எப்படி பஞ்சை போல வெண்மையாக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். இந்த நாள் முழுவதிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நாம் எப்பொழுதும் தியானித்தவர்களாக, அவரை எப்பொழுதும் நேசிக்கிற பிள்ளைகளாக, அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்பதனால் அவருடைய பரிசுத்தினால நாம் என்ன செய்வோமா, பரிசுத்தம் அடையும். அவருடைய நீதியின் வஸ்திரத்தை நமக்கு தர அவர் காத்திருக்கிறார். அந்த வஸ்திரத்தை வாங்கி தரித்து கொள்ள நீங்கள் ஆயத்தமா இருக்கீங்களா? நீங்கள் அவருடைய வஸ்திரத்தை உடுத்தி அவருக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க, அவர் மேல் விசுவாசம் வைக்க, அநேகருக்கு ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ள நான் இன்றைக்கு இந்த நாளை பயன்படுத்தி கொள்வேன்னு சொல்லி யாரெல்லாம் இருக்கிறீங்களோ எல்லோரும் என்னோட கூட சேர்ந்து ஆண்டவருடைய பாத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். எங்களுக்கு பதிலாக மரித்தவரே, என்றும் மகத்துவமான அன்பை கொண்டவரே, உம்மை துதிக்கிறோம், சோஸ்திரிக்கிறோம் ராஜா. உங்களுடைய அன்புக்கு அளவே இல்லை தகப்பனே. இந்த ரத்தத்தினால நீர் எங்களை பரிசுத்தமாக்கி எங்களை சுத்திகரிக்க வல்லவராய் இருக்கிறீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாமி. எங்களுக்கு இருக்கிற எல்லா பாவங்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே, வியாதிகள் எல்லாவற்றையும் இந்த ரத்தத்தினால எங்களை கழுவி உச்ச தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவரே கழுவி சுத்திகரித்து அவர்களை பரிசுத்தமாக்க வேண்டுமா கெஞ்சி மாடலும் உடைய பரிசத்துல உடைய நாட்களில வரும்பொழுது ஆண்டவரே, உடைய ஜீவ ராஜ்யத்துல ஆண்டவரே, நித்திய ராஜ்யத்துல சுவாமி நாங்கள் உம்மோடு கூட வாழ்வதற்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் நீக்கி போட்டு எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தமாக்கி நீர் எங்களுக்காக ஏற்படுத்துகிற அந்த பரிசுத்த ஸ்தலத்துல அந்த பரலோகத்துல கர்த்தாவே உம்மோடு கூட வாழுகிற பெரிய ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் பாவிகளாக எங்களுக்கு கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் ஆண்டவரே. இரக்க நிறைந்த தகப்பனே, எங்களை நீர் ஆசிர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரலோக தந்தையே. ஆமென், ஆமென்.